கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எல்லாம் தெரியும், இன்றைய தினம் நாடு முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நீட் தேர்வு தான். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கூட பல்வேறு இடங்கள்ல ஒன்றிய அமைச்சரும் பிரதமரும் பதவி விலகும் சொல்லி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. இருந்த போதிலும் தற்போது ஒருவருக்கு அபிதாபில சென்டர் போட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டது. தமிழ்நாட்டிலையும் எஸ்எஃப்ஐ, டைஃபி போன்ற அமைப்புகள்லாம் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா காவல்துறை, அதாவது பெண் மாணவர்கள் ஆண் காவலர்களே இழுத்துட்டு செல்றாங்க. இதெல்லாம் ஒரு தவறான நடவடிக்கை மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நீட் தேர்வு கூடாது என்று இந்திய ஒன்றியத்திலேயே போராடிய நாடு நம்முடைய தமிழ்நாடு. அதற்காக உயர்ந்த போராட்ட குரலை எழுப்பிய இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் கடுமையாக போராடியது. எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், பல்வேறு திராவிட இயக்கங்கள் இதை எதிர்த்து குரல் கொடுத்தோம். இந்தியாவிலே நீட்டுத் தேர்வுக்காக தன்னுயிரை மாய்த்து கொண்ட முதல் மாணவி அனிதா தொடங்கி நேற்றைக்கு முன்தினம் கோவையிலே ஒரு மாணவி மன அழுத்தத்தால் இறக்கப்படுகிறார். நேற்றைக்கு சேலத்திலே அணுகீர்த்தனா என்கின்ற மாணவி இறந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் இப்பொழுது 2-3 நாளில் மட்டும் 14 மாணவ மாணவிகள் இந்த நீட்டுத் தேர்வு அழுத்தத்தால் இறந்திருக்கிறார்கள். எத்தனை உயிர்கள் இந்த நாட்டில் பணியானாலும், எத்தனை உயிர்கள் பலியாவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சாதாரண சாமானிய கிராமப்புற மக்கள், விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மனு தர்ம அடிப்படையிலே சூத்திரர்கள், பஞ்சமர்கள், டாக்டராக எதிர்காலத்தில் வரக்கூடாதுக்காக நாங்கள் நீட்டுத் தேர்வை கொண்டு வந்திருக்கோம். மருத்துவம் என்பது அவாள், இறைவனால் படைக்கப்பட்ட அவாள் மட்டும்தான் மருத்துவத்துறையில பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த மாதிரி கல்லூரிகளில், பள்ளிகளில் படிக்கக்கூடிய, ஒன்றிய அரசுடைய சிலபஸில் பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடியவர்கள் தான் நீட்டுத் தேர்வில் தகுதி படைத்தவர்கள். இறைவன் படைப்பில் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்கின்ற நிலையை பாஜக ஒன்றிய அரசு தொடர்ந்து எத்தனை உயிர் போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய மாணவர் சங்கம் காலையிலே போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். கவர்னர் மாளிகையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம். கவர்னர் மாளிகை நோக்கி சொன்னால் கவர்னர் மாளிகைக்கு நோக்கி உள்ள போய் தகராறு பண்ணி கவர்னரை அடித்து சட்டையை பிடிச்சி வெளியே வைத்த போறாங்க. அது கிடையாது. ஒரு அடையாள போராட்டம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மறியல்னா நேராக போய் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போய் முதலமைச்சரை பிடிச்சி சட்டையை கோட்டை பிடிச்சிட்டு கொண்டு போறாங்க. இப்போ இருக்க முதலமைச்சர் இழுத்துட்டு வர மாதிரி தான் கோட்டு போட்டிருக்காரு. பழைய முதலமைச்சரை வேற மாதிரி, இப்போ இருக்கிற முதலமைச்சர் நல்லா கோட்டோடு இருக்கார் இழுத்துட்டு வர்றதுக்கு. இதுக்கா சொல்லுவாங்க ஒரு அடையாளம். கோட்டை நோக்கி பயணம்னா நம்ம எழிலகத்தில் அனுமதி கொடுப்பாங்க, அல்லது சேப்பாக்கம் நம்முடைய அரசு விருந்தினர் மாளிகைக்கு முன்னாடி அனுமதி கொடுப்பாங்க. ஒரு அடையாளமாக கூடுவோம். இத்தனை பேர் இந்த விஷயத்துக்காக எதிர்ப்பாக கூடினார்கள் அப்படின்னு உடனே கைது செய்வாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு அடையாளமாக கோஷங்கள் எழுப்புவோம். இதான் முறை, ஜனநாயக நடைமுறை, போராட்ட நடைமுறை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, மாணவர்கள் மாணவிகள் இந்திய மாணவர் சங்கம் கேட்டிருக்காங்க. தாவேக அரசு நாங்களே நீட்டுத் தேர்வை எதுக்குறோம் சொல்ற அரசு. இந்த அரசுடைய காவல்துறை மாணவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துது. அவங்களுக்கு A to B அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வாங்க கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே பெண் பிள்ளைகளை, மாணவிகளை ஆண் காவலர்களை வைத்து வலுக்கட்டாயமாக, அசிங்கமாக, ஆபாசமாக பேசி இழுத்து கொண்டு போய் பஸ்ஸில் உட்கார வைக்கிறாங்கன்னா, இந்த தாவேக ஆட்சி தற்கூரி ஆட்சி, குட்டீஸுகளுக்கு பாதுகாப்பான ஆட்சியா, மாணவிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சியா? அப்ப பேசுவது ஒன்று, செயல் ஒன்றா? நீட்டுத் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறீர்கள். நீட்டுத் தேர்வை எதிர்த்து நாளைக்கு பல முறை ரத்து செய்யப்பட்டுருச்சு.
பலமுறை இந்த நீட்டுத் தேர்வு ரத்து. ஒன்றிய அரசு நடத்துகிற எந்த தேர்வுகளும் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆயிடுது. அது எப்படி ஆகுது? தனியார் நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிருக்கீங்க நீட்டுத் தேர்வை, அவன் வெளியிடுறான், பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. சாதாரண சாமானியமான பிள்ளைகள் எப்படி நீட்டுத் தேர்வு பயிற்சி முகாம் தொடர்ந்து படிக்கீங்க? வசதி வாய்ப்பானவங்க படிக்கலாம். சாதாரணமான ஏழை எளிய பிள்ளை நீட்டுத் தேர்வை தொடர்ந்து படிக்க முடியும்? +2ல படிச்சு நல்லா மார்க் வாங்கிறாங்க. திரும்ப அவங்களுக்கு 2வது தடவை இது தண்டனை. டாக்டர் ஆகிறதுக்கு 2வது தேர்வு தேவையா? அப்ப 3 வருஷம் 4 வருஷம் நீட்டுத் தேர்வுல ஃபெயில் ஆகிறவங்க என்ன பண்றாங்க? மன அழுத்தத்தால் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு போல்டான சிந்தனை இல்லை. ஐயோ நம்ம டாக்டர் ஆடி அம்மா ஆய்வாங்களே, அம்மாவும் அப்பாவும் கடை வாங்கி நம்மளை அந்த நீட்டுத் தேர்வு பயிற்சி வகுப்புக்கு அனுப்புனாங்க, இந்த வருஷம் போச்சா, அப்பா நிலத்த வித்துல நம்மளை படிக்க வச்சாரு, அப்பா வீடை ஒத்தி வச்சுல நம்மளை இந்த நீட்டுத் தேர்வு பயிற்சியில சேர்த்து விட்டாரு, அம்மா தாலிச்சைனை வச்சுல நம்மளை வந்து சேர்த்து விட்டாங்க, அம்மா மோர தடை வச்சுல நம்மளை பஸ்ல டெல்லிக்கு அனுப்புவாங்க, இந்த பயிற்சி முகாம் நடந்துக்கு சென்னையில நமக்கு அறை எடுத்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு சாதாரண வீட்டு பிள்ளை இந்த மன அழுத்தம் தான் பெரிய மன அழுத்தம். நீங்க பாருங்க, நாளைக்கு தேர்வு இப்போ வரைக்கும் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இப்போ மதுரையில் ஒரு பிள்ளை இருக்கு, ஆண்டிபெட்டில் ஒரு பிள்ளை நீட்டு தேர்வுக்கு டவுன்லோட் ஆகலை, கம்பத்தில் ஆகலை, களியக்காவில் ஒரு பிள்ளை இருக்கு, களியக்காவில் ஒரு மாணவி நீட்டு தேர்வுக்கு டவுன்லோடு இன்ன வரைக்கும் ஆகலைண்டா. எந்த சென்டர்னு தெரியாது. நைட்டு 8 மணிக்கு நாளைக்கு தேர்வு, காலையில் நைட்டு 8 மணிக்கு தான் டவுன்லோட்ல ஹால் டிக்கெட் கிடைக்குதுன்னு வைங்க. அப்போதான் சென்டர் தெரியும். சென்டர் தெரிஞ்சா அந்த பிள்ளைக்கு திருவள்ளூர்ல போட்டிருக்காங்க, எப்படி போய் சேருவாங்க? ஏடா சாபக்கேடா இல்லையா? ஒரு நீட்டுத் தேர்வு நடத்துறதுக்கு இப்படி அநியாயமா கொள்றதா? பெற்றோர்களையும் டாக்டருக்கு படிக்க வைக்கிற பெற்றோர்களையும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறது, மாணவிகளையும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறது. இப்போ வரைக்கும் டவுன்லோட் ஆகல. ஒரு பிள்ளைக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. எங்க ஆயிருக்கு? அபுதாபி. அபுதாபிக்கு எப்படி போகும்? நாடா சுடுகாடாது? என்ன சர்க்கார் நடத்துறாங்க? கல்வி அமைச்சர் இதை கேட்கறதுக்கு மோடிக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. டெக்னிக்கல் இஷ்யூன்ற மாதிரி சொல்றாங்க. டெக்னிக்கல் இஷ்யூனா நீங்க அப்போ வந்து இது ரத்து பண்ண தான் போறீங்க. நாளைக்கு தேர்வு நடக்காது, எனக்கு தெரிஞ்சா நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வரைக்கும் டவுன்லோட் ஆனா எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுறலா இருக்கு பிள்ளைகிட்ட. டெக்னிக்கல் இஷ்யூ ஏன் இதற்கு மட்டும் வருது? எத்தனையோ விஷயம் வருதுல்ல, லீக் அவுட் ஆகுது. எதுக்கு இதுக்கு மட்டும்? இந்த தேர்வுக்கு மட்டும் ஒன்றிய அரசு நடத்துகிற எந்த தேர்வுமே ஒழுக்கமா நடக்கப்படல, லீக் அவுட் ஆகுது. ஏன் கசியுது? ஏன் வினாத்தாள் கசிவு நடக்குது? ஒன்றிய அரசு தேர்வு நடத்துறதுக்கு வக்கத்த ஒன்றிய அரசு கல்வி அமைச்சர் தர்மேந்திராவுக்கு பதவி ஒரு கேடா? தர்மேந்திரா பதவிகளை சொல்லுங்க. தனியார்ட்ட கொடுத்துருக்கீங்க. தனியார் நிறுவனம் வந்து ஒழுக்கமா நடத்தல. எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறாங்க? ஏன் அரசு வந்து நடத்தக்கூடாதா? பெண் காவலர்களை வச்சுக்கிட்டு ஆண் காவலர்களை வச்சு இன்னைக்கு போராடின மாணவிகளை, SFI மாணவிகளை, அவங்கள பூராத்தையுமே அடிச்சு ஏத்திட்டு கூடி தனியார் மன்றத்தில் வச்சிருக்கிறாங்க. இது தாவேகா தற்கூரி ஆட்சி. இவங்க கேட்டா நாங்க ஒன்றிய அரசை நாங்க ரொம்ப ராஜேந்திரமா அணுகி நாங்க வெற்றி பெறுவோம்ன்றாரு லாட்ரி வியாபாரி ஆதவர்ஜுனா. என்னடா நீங்க ராஜேந்திரமா போய் கிழிக்க போறீங்க? 2 மாணவி கோவையில போச்சு. இணக்கமா இருக்காங்க சார். உங்க இணக்கத்துக்கு பிணக்குவியல் நடக்குது நாட்டில். நீங்க இணக்கமா இருக்கலாம். ஒன்றிய அரசும் இங்க இருக்கக்கூடிய தற்கூரி தாவேக அரசும் இணக்கமா இருக்கலாம். உங்க இணக்கமால் இங்கே பிணக்குவிகள் தமிழகத்தில் குவிகிறது. கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, காம கொடர்களின் களியாட்டம் இங்கே தாவேக ஆட்சி. இந்த நீட்டுத் தேர்வுக்கு போராடுற மாணவிகளை ஆண் காவலர்களை வச்சு இழுக்கிற அராஜகம். இந்த 2 மாணவிகள் கோவையில் போயிட்டாங்க, நேற்றுக்கு சேலம், தொடர்கதை. அதனால இந்த நீட்டுத் தேர்வு முழுக்க வந்து இதை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் கூடிய நீதியரசர்கள் பார்க்கிறாங்க, அவங்களும் பார்க்கிறாங்க, வேடிக்கை பார்க்கிறாங்க.
இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தானாக சுயமாக எடுத்து இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்தால் ஒழிய, இல்ல ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றி கொண்டு வாங்க, திருத்தம் கொண்டு வாங்க. நீட்டு தேர்வு கட்டாயம் ஒன்றும் இல்லையே. உயிர்கள் பலியாகி மாணவிகள் சித்திரவதைப்பட்டு சாதாரண சாமானியமான தலித் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிரான நீட்டு தேர்வா இருக்குல்ல. விவசாய கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான நீட்டு தேர்வு பாருங்க. நாளைக்கு தேர்வு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வு பலமுறை ரத்து செய்யப்பட்டது. இப்போ வரைக்கும் டவுன்லோட் ஆகல. அப்ப என்ன செய்யறது? இதை பத்தி பேசுங்கன்னா எதை பத்தியுமே பேசுறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய தற்கூரி அரசு மாணவிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேணாமா? ஏன் ஒரு மணி நேரம் இந்த கவர்னர் எதிர்த்து கோஷமிட்டா உங்களுக்கு என்ன? நீங்க தான் கவர்னர், நீங்களும் இணக்கமா இருக்கீங்களோ, அதனால கவர்னர் கோவிச்சு கொள்வார்ல. அதனால இந்த மாணவிகள் அங்க ஒன்று கூட விடலையா? இன்று மாணவிகளை அராஜகமாக கையாண்ட காவல்துறையை, தாவேக அரசின் காவல்துறையை தாவேக அரசுடைய முதல்வரை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிக்கின்றது. நீட்டு தேர்வை ஒழிக்கும் வரை மாணவிகள் போராட்டம் தொடரும். அந்த போராட்டத்திற்கு நானும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து துணை நிற்போம். நன்றி சார். நன்றி.